தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் திரு தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்கள். தற்போது அங்கு நீங்கள் காணக்கூடிய சூழல் என்ன? தற்போது போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான விசாரணை உங்களிடம் நடத்தப்பட்டு வருகிறது? வணக்கம் மேடம். அதாவது நாங்க தங்கி 4-5 நாளா தங்கி இருக்கோம். இதுவரைக்கும் எந்த போலீஸும் வந்து எங்களை பார்க்கல. இன்னைக்கு 1000 பேர் 2000 பேரோட போலீஸ் வர்றாங்க. ஏன் இது ஓ பன்னீர்செல்வம் காபத்து சர்க்கார் இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி எங்களெல்லாம் அச்சுறுத்துற வகையில் இன்னைக்கு போலீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. வரட்டு அவங்க டூட்டி விசாரணை பண்ணிட்டு நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். நான் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நாங்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 127 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கவர்னர்கிட்ட கொடுத்தாச்சு. 3 நாள் ஆச்சு. இன்னும் அழைப்பு வரல. எப்போ அழைப்பு வந்தாலும் நாங்கள் அதை நிரூபிக்க தயார். இதுக்கிடையில் ஒரு பன்னீர்செல்வம் தேவையில்லாமல் ஒரு 8 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே 10-20 வண்டியில் ரவுடிகள் இங்கே அனுப்புறது, எங்கள் கூட வந்து பேச வர்றோம்னு சொல்ல வைக்கிறது, இது சண்டைக்கு இது வழிவகுக்கக்கூடிய செயலாக தெரியல மேடம். இது இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் இப்படி ஒரு சின்னத்தனமா நடக்கிற விஷயம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மக்களுமே எங்களுக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுக, ரெட்டலை 1.5 கோடி தொண்டர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் உடைக்க விட மாட்டேனாங்க. ரெட்டலை பாதுகாக்கப்படணும். அதிமுக நிலையா இருக்கணும். நாங்க இந்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சி தொடரும்ன்ற எண்ணத்துலதான் நாங்க ஒற்றுமையா ஒரு குழுவா இருக்கோம். பாதுகாப்பா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். காரணம், எப்ப வேண்டாலும் கவர்னர் கூப்பிடலாம். கூப்பிட்டு அடுத்த செகண்ட் கவர்னர் மாலைக்கு நாங்க போகணும். அதற்கு தயாரா இருக்கோம். தேவையில்லாம புடிச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது. இந்த மதுரை சரவணன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னாரு ஓ பன்னீர்செல்வம். அதுக்கு முதல் நாள் என் கூட உட்காந்து சாப்பிடுறாரு. அப்ப பன்னீர்செல்வத்தை பற்றி தரக்குறவா என்கிட்ட பேசுறாரு. இந்த மனுஷனே கிடையாது, இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு, இந்த மனுஷன் மக்கள் மதிக்க மாட்டாங்க அன்னைக்கு சொல்றாரு. ஆனா அங்க போய் மாறு வேடத்துல போனேன்றாரு. மாறு வேடத்துல போனா மாறு வேடத்திலேயே பேட்டி கொடுக்க வேண்டியதானே? வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு ஏன் பேட்டி கொடுக்குற? இவர் செட்டப் பண்ணி அனுப்பப்பட்ட ஆள். அதற்கு பல யூகங்கள் இருக்கு. அதை நான் வெளியில் சொல்ல விரும்பல. இப்படி தவறான செயலில் ஈடுபடுறது ஓ பன்னீர்செல்வம் தான். அதிமுக எம்எல்ஏக்கள் கட்டுக்கோப்பா அமைதியா ஜனநாயக முறைப்படி அமைதியா இருக்கும். கவர்னர் இன்னைக்கு கூப்பிடலாம், நாளை கூப்பிடலாம், நாளை மறுநாள் கூட கூப்பிடலாம், இன்னும் அடுத்த வாரம் கூட கூப்பிடட்டும். நாங்கள் என்னைக்கு ஒற்றுமையா இருப்போம். எங்களுடைய பலத்தை நிரூபிப்போம். அதிமுக ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தொடரும். திரு தமிழ்ச்செல்வன், நீங்க தற்போது ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒரு மனதோடு முதல்வர் தலைவரை தேர்ந்தெடுத்தோம் அப்படியெல்லாம் சொல்லிடுங்கள். அப்படியானால் உங்களது சொந்த தொகுதிக்கு சென்று உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவிக்கலாமே. எப்படி மேடம் இது இன்னைக்கு உள்ள சூழ்நிலை ஆட்சியே இல்லை. இப்போ தொகுதியில் போய் நான் எப்படி ஆதரவு சொல்ல முடியும்? எனக்கு இப்போ இந்த ஆண்டிவெட்டி சட்டமன்ற தொகுதிக்கு திப்புரவு அணை திட்டம் வேணும். சின்ன மாட்டம் ஆகும்போது கழக பொதுச் செயலாளர் சின்ன மாட்டம் சொன்னேன், கோரிக்கையை கொடுப்பா, நான் அந்த ஆட்சி அமையுமே நான் செஞ்சு தரேன்றாங்க. ஆட்சி அமைஞ்சாதான் நான் அந்த திட்டத்தை நான் கொண்டு வர முடியும் ஆண்டிவெட்டிக்கு. இப்போ போய் நான் தொகுதியில் போய் உட்காந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஆட்சியே இல்லையே. தொகுதியில் போய் மக்கள்கிட்ட எப்படி நான் கருத்து கேட்க முடியும்? ஆட்சி அமைச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் நான் உட்காடுறேன், திப்புரவு அணை திட்டம் கேட்டிருக்கேன், நிச்சயமா அந்த அரசு செய்யும் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வர வைப்பாங்க இல்லையா? அதான் என்னுடைய எண்ணம், மக்களுடைய விருப்பம். இப்ப போய் நான் தொகுதிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? நாளை கூப்பிட்டாங்க கவர்னரு, எப்படி நான் வர்றது? இந்த டயத்துல ஏன் தொகுதி மக்களை நீங்க எழுதுறீங்க? நீங்க இப்ப மீடியாக்களும் சரி, பத்திரிகையும் சரி, சில வாட்ஸ்அப்ல வர்ற செய்தியும் சரி, தொகுதி மக்களுக்கு கேளுங்க. தொகுதி மக்கள் நான் கேட்கிறேன், 2 தடவை முதலமைச்சர் ஆக்குனாங்கல்ல ஓ பன்னீர்செல்வத்தை, எந்த தொகுதி மக்களை கேட்டாக்குனாங்க? அப்ப மட்டும் ஏத்துக்கிட்டீங்க. 3வது தடவை ஆக்குனாங்க, எந்த தொகுதி மக்களை கேட்டாங்க? அவர் தொகுதியிலே கேட்டாங்களா பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி? அதெல்லாம் ஏத்துக்கிட்ட மக்கள் இதை மட்டும் ஏற்க மறுக்கிறதா ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட பரப்புறாங்க. அதான் தவறு. எங்க மாவட்டத்துல மேடம் எல்லா கட்சிக்காரனும் கிளை செயலாளர் உட்பட பொதுமக்கள் உட்பட அமைதியா இருக்காங்க. ஆட்சி அமைஞ்சதுமே மக்களுடைய ஆதரவு ஒட்டுமொத்தமும் எங்க பக்கம் தான் வரும். அந்த ஆட்சி அமையணும்ன்றதுக்காக அமைதியா இருக்காங்க. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திரு தமிழ்ச்செல்வன், இன்று காலை டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களிடம் நீங்கள் பேசுனீங்களா? அவர்கள் என்ன பேசினார்கள்?
அவர்கிட்ட பேசல மேடம். இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நான் பேசக்கூடிய நிலைமையில நான் இல்ல, அண்ணன் இல்ல. அண்ணன் உண்மையிலே பொறுத்தளவுக்கு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர். எங்களுக்கு அவர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகு அவரோட எனக்கு பழக்கம். சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பேர் வாங்கினாரு, நல்ல மக்களுக்கு சர்வீஸ் பண்ணாரு. இடையில ஒரு கட்சியில ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது ஒதுங்கி இருந்தாரு, எந்த பக்கமும் போல ஒதுங்கி அமைதியா இருந்தாரு. இன்னைக்கு காலகட்டத்துல சின்னம்மாவுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வரும்போது துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தது வரவேற்கத்தக்கது. கட்சிக்காரர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் கூவத்தூர் தங்குமிடத்தில் தான் தங்கி இருக்கிறார். நீங்கள் ஏன் போய் அவர்களிடம் பேசவில்லை? அங்க நான் தங்கி இருக்கிறது வேற இடத்துல தங்கி இருக்கேன். அவர் அங்க வந்திருக்கிறது எனக்கு செய்தி தெரியாது.